Good evening, praise God. Welcome to this video. அவிசுவாசியோடு அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதிருங்கள் அப்படின்ட்டு ஒரு வசனம் இருக்குது. இதனால் சில சபைகளில் வேலைக்கு கூட போகாமல் ஊழியந்தான் அப்படின்ட்டு ப்ரொஃபஷ்னல்ஸு கூட அப்படி ஜபத்தில் போய் இருக்கிறாங்க. ஸோ என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா அதுமாரி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதாவது வேலை அப்படின்னா என்ன, எப்படி வேலை வந்தது உலகத்துக்குள்ளே எல்லாமே நான் தெளிவாக பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். கடந்த 40 வருஷங்களாக எப்படி நான் கவர்மெண்ட் சர்வீஸில் சந்தோஷமாக ஒரு மேல் டாமினேட்டடு துறையில் எப்படி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கர்த்தருடைய அருளினால நான் வெற்றியாக நான் இருந்திருக்கிறேன். அதெல்லாம் லாஸ்ட் வீடியோஸில் நான் சொல்லி இருக்கிறேன். முக்கியமாக ஒரு விசுவாசியான ஒரு பெண், நான் விசுவாச குடும்பத்திலேயே நான் வளர்ந்துருக்கேன். என்னை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அவிசுவாசிக்கு கட்டி வச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன் பாருங்கள். அவிசுவாசியான நபர் விசுவாசியை நம்புறதே இல்லை. முன்னாடி நிறைய இதில் நான் சொல்லியிருக்கேன். நான் பிலீவர் பிலீவரை நம்பவே மாட்டாங்க. ஏன்னா நான் படித்த துறை வேறு, அதுமாரி தான் எதிர்பாலினரோட நான் அந்த மாதிரி மேல் டாமினேட்டடு துறையில் நான் படித்தேன். சபையிலையும் நான் பல எல்டர்ஸ் எனக்கு இருந்திருக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, கண்டிப்பாக நான் கெட்டு போயிருப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க. சோதிச்சும் பார்த்தாங்க. ஏதோ அதைட்டு நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட அதைட்டு அவங்க கஷ்டப்படவும் நேர்ந்தது. அது ஒன்று. ஸோ நம்மளைட்டு அவங்களுக்கு கஷ்டம் வரும், அவங்கள நமக்கும் கஷ்டம் வரும். நமக்கு எந்த ப்ரீவியஸ் செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைன்னு வைங்க லேடிக்கு. ஆனால் ஜென்ட்ஸ்க்கு அந்த மாதிரியே இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. உலக மக்களை அப்படி தான் ஆனால் இதுமாரி ஒரு விசுவாசி அவிசுவாசியை கட்டினா, அவிசுவாசி தன்னுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லி நோகடிச்சிருப்பாங்க விசுவாசியை. அதில் எந்த சந்தோஷமும் கிடைக்கவே முடியாது. ரொம்ப பேஜாராகிடும். அதைட்டு ஆபத்தான சூழ்நிலையில் நானே மாட்டி இருந்து கர்த்தரை நோக்கி அபயமிட்டு தான் நான் சபை தான் எனக்கு சேஃப்டின்ற மாதிரி என்னை நடத்தின மென்டர்ஸ் சொன்னதுனால நான் அங்கே இருக்கிறேன். நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.